ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள். இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்கு தரப்போகிறார்களா? மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது. இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் தாலியை விட்டு வைக்காது என்கிற ரீதியில் பேசியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஏமாற்றம் கிடைத்த பிறகு பொய்கள் பலன் தராததால் தோல்வி பயத்தில் மக்களை திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் பிரதமர் மோடி. காங்கிரசின் புரட்சிகர தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் பேராதரவு கிடைத்து வருகிறது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசியுள்ளதை கண்டித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மோடியின் பீதி நிறைந்த பேச்சு முதல் கட்ட தேர்தல் முடிவுகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதை காட்டுகிறது. மோடி பேசியது வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல, கவனத்தை திசை திருப்பும் நன்கு சிந்திக்கப்பட்ட சூழ்ச்சியும் கூட. சங் பரிவார் அமைப்புகளில் கற்றுக்கொண்டதை மோடி தற்போது செய்துள்ளார். அதிகாரத்துக்காக பொய் பேசுவதும், ஆதாரமற்ற விஷயங்களை பேசுவதும், எதிரிகள் மீது பொய் வழக்கு போடுவதும் RSS மற்றும் பாஜகவின் பயிற்சியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று. இந்திய வரலாற்றில் மோடி அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் தனது பதவியின் கண்ணியத்தை குறைத்ததில்லை. நாட்டின் 140 கோடி மக்களும் இனி இந்த பொய்க்கு இரையாகப் போவதில்லை. எங்களின் தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு இந்தியருக்கும் சமத்துவம் வழங்குவதை பற்றியும் நீதி வழங்குவதை பற்றியும் பேசுகிறது. ஆனால் கோயபிள்ஸ் வடிவில் உள்ள சர்வாதிகாரியின் சிம்மாசனம் இப்போது அசைந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது என்று கடுமையாக சாடியுள்ளார் கார்கே. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பவன் கேரா கூறும்போது, காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இந்து அல்லது முஸ்லிம் என்ற வார்த்தை எங்காவது எழுதப்பட்டுள்ளதா என்பதை பிரதமர் மோடியால் காண்பிக்க முடியுமா? சவால் விடுகிறேன், அவரால் காண்பிக்க முடியுமா? இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கான நீதியை பற்றி தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் ராஜஸ்தான் பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. தமிழகத்திலும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. தமிழக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பேசியதை பகிர்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு இரங்கல் என்று பதிவிட்டுள்ளார். இதேபோல் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா வெளியிட்டுள்ள கண்டன பதிவில், ஒரு நாட்டின் பிரதமர் இப்படி பேசியிருப்பது இந்திய நாட்டையே உலக அரங்கில் வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது. இதுவரை இந்தியாவில் ஆட்சி செய்த பிரதமர்கள் யாருமே இதுபோன்ற தரங்கட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. அவர் மீது இந்திய தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து தனது நடுநிலையை நிரூபிக்க வேண்டும். இதை இந்திய தேர்தல் ஆணையம் மௌனமாக கடந்து போனால் அதன் நம்பகத்தன்மை உலக அரங்கில் கேள்விக்குறியாகிவிடும் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே தேர்தல் விதிமுறைகளை மீறி வெறுப்பு பேச்சுகளை பேசியதாக பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் இந்திய தவ்ஹீத் ஜமாத் புகார் அளித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று 2 மணி நேரத்துக்கு ஒருமுறை அளித்த வாக்குப்பதிவு சதவீதம் தோராயமானதுதான். செயலியில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தோராயமாக வாக்குப்பதிவு சதவீதம் வெளியிடப்பட்டது. 17C ஆவணத்தின்படி அளிக்கப்படும் வாக்குப்பதிவு சதவீதம் தான் இறுதியானது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் இறுதியாக 69.72% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இது கடந்த 2019 ஆண்டு மக்களவை தேர்தலை காட்டிலும் 2.72% குறைவாகும். திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் இருந்து 3,99,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் தொடர்பாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திங்கட்கிழமை போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. விசாரணைக்கு ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு வழக்கறிஞர் மூலம் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கத்தால் தினம் தினம் குற்றச்செயல்கள் கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருகின்றன. சென்னையில் கஞ்சா வியாபாரிகள் காவல்துறையினரை தாக்கியது, கும்பகோணம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது, இன்று தேனியில் கஞ்சா போதையில் மனைவி மாமனாரை தாக்கிய நபர் என கடந்த 3 நாட்களில் வெளிவந்த செய்திகள் பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் கஞ்சா தலைநகரமாக மாறியிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரின் 14வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான டி குகேஸ் அபார் வெற்றி பெற்றுள்ளார். மொத்தம் 9 புள்ளிகள் பெற்றுள்ள அவர் உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார். 4 சுற்றுகள் கொண்ட இந்த செஸ் தொடரில் மிக இளம் வயதில் வெற்றி பெற்றவர் என்ற சாதனையை குகேஸ் படைத்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் 2வது இந்தியர் என்ற சாதனையையும் அவர் எட்டியுள்ளார். திங்கட்கிழமை நடைபெற்ற 14வது சுற்று ஆட்டத்தில் டி குகேஸ் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான ஹிகாரு நகமுராவுடன் மோதினார். இதில் கருப்பு நிற காய்களுடன்
ஆற்றலுடன் விளையாடிய குகேஷ் ஆட்டத்தை டிரா செய்தார். அவருக்கு விஸ்வநாதன் ஆனந்த் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். குகேஷுக்கு பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். அதே தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்த நிலேஷ் கும்பானி என்ற காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அந்த தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்த சுயேட்சைகள் உட்பட 8 வேட்பாளர்களும் மனுவை வாபஸ் பெற்றனர். இதனையடுத்து முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்கப்பட்டது. இதை கண்டித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், நமது தேர்தல்கள் ஜனநாயகம், பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் சாசனம் என அனைத்துமே அச்சுறுத்தலின் கீழ் உள்ளன. இதுதான் நம் வாழ்நாளின் மிக முக்கியமான தேர்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். குஜராத் காங்கிரஸ் வழக்கறிஞரோ இந்த தேர்தல் வெற்றிக்கு எதிராக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க ஆசிரியர்கள் பணி நியமன ஊழல் தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட 2016ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் நியமன குழு செல்லாது என தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் அந்த நியமன குழு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 24,000 பேரின் பணிகளும் ரத்தானது. இந்தியா கூட்டணி வென்று மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் முழு ஆதரவு தருவோம் என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.